சிம்மராசி நேர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும் பாருங்க. ராசியாதிபதி கிரகம் இப்பொழுது சூரியன் உச்சமாக சுக்கிரனுடன் இருக்கிறார். 8ஆம் பாவத்தில் சனி, செவ்வாய், புதன் இருக்கின்றது. இது கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை கொடுக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். தைரியம் குறையும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் 12ஆம் பாவத்தில் வந்தால் ஆரோக்கியம் கெடும். பதவி போகிற மாதிரி நிலைமை இருக்கும். வீட்டில் பல தடைகள் உருவாகும். ஆரோக்கியம் கெடும். கணவன் மனைவி உள்ள விவாதம், 2 பேருக்குள்ள சிறிய விவாதங்கள் ஏற்படும். உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் உருவாகும். சில பேருக்கு தூக்கம் கெடும் என்று சொல்லலாம். அரசியலில் இருந்தால் ஃபஸ்ட்டு ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். ரொம்ப பெரிய பதவி, இருக்கிற பதவியை விட்டு இன்னொரு போகிறதோ அதெல்லாம் தசமாக செஞ்சிங்கன்னா அந்த இருக்கிற பதவிக்கே பிரச்சனை உருவாகிற காலம் என்று சொல்லலாம். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க. கலைஞராக இருந்தால் 2 மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். 2 மாதத்துக்கு அப்புறம் அலைச்சல்கள் ஆரம்பிக்கும் என்று சொல்லலாம். நீங்களும் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும். போகிற வேலையை முடிச்சோமா திரும்பி வீட்டுக்கு வந்துடணும். வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு ரொம்ப சுமாரான காலம். அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். கொஞ்சம் சீசன் மாறின பிற்பாடு மழை காலத்தில் கால் வளர்க்குறது இதெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. வியாபாரிகளுக்கு 2 மாதம் நல்ல லாபம் இருக்குது. ஆனால் 2 மாதத்துக்கு அப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க. பண்ணுறீங்கன்னா ரொம்ப உஷாராக பண்ணுங்கள். லோக்கல் வியாபாரத்தில் சில ப்ராடக்ட் தேவை இருக்கிற வரைக்கும் ஸ்டாக் பண்ணுங்கள், அல்லது அதெல்லாம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் 2 மாதமாக கிரகங்கள் சரியில்லை. இன்னும் போக கெடுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, படிக்கிறீங்க அப்படின்னா இப்பொழுது ரிசல்ட் நல்லாவே வரும். ஆனால் ரிசல்ட் வந்த பிற்பாடு நான் எப்படி பண்ணிவிடுவேன், அப்பாவை டார்ச்சர் பண்ணுறது, நீங்கள் வீடை விற்று எனக்கு அமெரிக்கா அனுப்புங்க, ஜெர்மன் அனுப்புங்க, ஆஸ்திரேலியா அனுப்புங்க, அந்த மாதிரி யாராவது நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வீடும் போயிடும், சொத்தும் போயிடும், படிக்கவும் முடியாத நிலைமையாகும். அதனால் நம்முடைய சக்திக்கு மேலே எதுவும் செலவு செய்து படிக்கிறதுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது ஐயா. வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா வயதானவருக்கு எல்லோருக்கும் சொல்கிறேன், காலம் நல்ல காலம்தான். ஆனால் அஷ்டமத்தில் கிரகங்கள் இருக்கும் பொழுது ஃப்ளூ ஜுரம் வர்றது, வெளியே போகும்போது வயிற்று சம்பந்தமான நோய் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். விவாதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. என்ன பரிகாரம் செய்யலாம்? பாருங்கள், ஃபஸ்ட்டு தினமும் பகவான் சூரியனை கும்பிட வேண்டும். தண்ணீரை விட வேண்டும். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும். சுந்தரகாண்டம் படிக்க வேண்டும். நவகிரக கோயில் போய் அங்கே தீபம் ஏற்றி வர வேண்டும். படிக்க முடியவில்லைன்னா சுந்தரகாண்டம் கேளுங்க. ஆனால் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு. அதுக்கப்புறம் சேலைக்கிழமை குஷ்டரோகியும் ஏழைகளுக்கு உணவு அளிங்க. இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் சிம்மராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.